இது வரைக்கும் டீலக்ஸ் ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டீலக்ஸ் ரங்கோலி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரஸ்க்கை வச்சு ஒரு சூப்பரான அல்வா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரஸ்க்னாலே நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், டீயில் வந்து தொட்டு சாப்பிடுவோம். பட் இந்த மாதிரி அல்வாவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மையாக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நான் சொல்கிறதோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ரஸ்க் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரஸ்க் அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நான் வந்து ஒரு 5 ரஸ்க் எடுத்திருக்கேன். நான் வந்து பெரிய சைஸ் ரஸ்க் எடுக்கிறதுனால 5 எடுத்திருக்கேன். இதே உங்ககிட்ட குட்டி சைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 10 எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து எல் ரஸ்க்கு தான் இருந்துச்சு, அதனால் வந்து நான் அதை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த ரஸ்க் இருக்கோ நீங்கள் அதை வச்சு அல்வா பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் இந்த ரஸ்க்கை வந்து நம்ம துண்டு துண்டை உடச்சி போட்டுடலாம். இப்போது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 5 ரஸ்க் எடுத்ததில் வந்து நம்மளுக்கு 1 டம்ளர் வந்திருக்கு. இது வந்து 200 கிராம். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரஸ்க் கிடச்சதோ அதை வந்து டம்ளர்லையோ இல்லை ஒரு கப்லேயோ வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த டம்ளர்லேயே வந்து நான் 2 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். அதாவது 400 கிராம் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் 1 கப் ரஸ்க்கு தூளுக்கு வந்து 2 கப் தண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் தண்ணி வந்து மெஷர் பண்ணி இதில் ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு கப்பில் நெய் எடுத்து வச்சுருக்கேன். 7 முந்திரியை வந்து 2ஆக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து முந்திரியை வந்து சின்ன பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம், எல்லாம் நம்ம இஷ்டம் தான். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி ஆட் பண்ணி செய்யும் போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நான் ஒரு டம்ளரில் வந்து ரஸ்க் பவுடர் மெஷர் பண்ணேன்னு பார்த்தீங்களா, அதுலேயே வந்து நான் 3/4 கப் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் வந்து 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச முந்திரியை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி வந்து ப்ரௌனிஷ் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ முந்திரி வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதே பேனில் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ரஸ்க்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து விடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம கீழே வந்து ரஸ் பவுடர் வறுத்துட்டு செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் வறுக்க சொல்கிறேன். ஸோ இது நல்லா வறுபடும் போதே வந்து இந்த கீயும் இந்த ரஸ் பவுடரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வாசனை வரும். இப்போ ரஸ்க் பவுடர் வந்து நம்ம 2 நிமிஷம் வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து பிளேட்டில் மாற்றிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். வறுத்த அப்புறம் வந்து கலர் வந்து மாறி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அதே பேனில் வந்து நம்ம வாட்டர் வந்து அளந்து எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச ரஸ் தூள் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கலரி விடுங்க. அந்த ரஸ்க்கும் வாட்டரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வரணும். ஸோ உங்களுக்கு கலரத்துக்கு எந்த கரண்டி ஈஸியாக இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட ரஸ்க் இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இதை சூப்பராக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ரஸ்கில் வந்து நம்ம அல்வா செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி வந்து நல்லா இழுத்துடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம மெஷர் பண்ணி வச்ச சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணுறதுனால மறுபடியும் வந்து இது தண்ணியாக தான் ஆகும். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விடுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே 7 days 7 தோசை ரெசிபிஸ், 7 days 7 சட்னி ரெசிபிஸ், 7 days 7 வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இதை நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விடாமல் கலரிட்டே இருங்க. நெக்ஸ்ட் நம்ம 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலரி விடுங்க. அல்வா வெந்துடுச்சு, அல்வா ரெடி ஆகிடுச்சு. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்வா வந்து பேனில் ஒட்டாமல் நல்லா சுரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம அல்வாவை வந்து விடாமல் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். இப்போ மறுபடியும் வந்து நான் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். கீ வந்து நம்ம ஒரே மட்டும் ஆட் பண்ணிடக்கூடாது. 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணணும், நல்லா கலரி விடணும். மறுபடியும் அந்த கீ வந்து அந்த அல்வா வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்ட அப்புறம் மறுபடியும் வந்து கீ ஆட் பண்ணணும்.
இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி செய்யும் போது தான் வந்து கரெக்டாக வந்து ஒட்டாமல் அல்வா வந்து சூப்பராக வரும். இப்போ மறுபடியும் வந்து நான் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கீ ஆட் பண்ணது வந்து போதும். நான் வந்து டோட்டலாக 6 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அல்வா வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பவுடரும் சரி முந்திரியும் சரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டுருங்க. இப்போ இதை வறுக்கும் போதே வந்து எனக்கு வாசனை வந்து சூப்பராக வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டாமல் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு அல்வா. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த அல்வாவை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நான் வந்து கார்னிஷ்காக 3 முந்திரி வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதை வந்து இப்போ மேலே வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது அல்வா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டான மற்றும் டேஸ்டியான ரஸ்க் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம நாக்கில் வச்சுன்னா அப்படியே கரையும், அந்த மாதிரி வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது கல்யாண வீட்டு அல்வா மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடையட்டும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் டீலக்ஸ் ரங்கோலி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.